வணக்கம். ரெட் நியூஸ் செய்திகளுக்காக பிரின்சி. தமிழ் மாநில விஸ்வகர்மா ஐந்தொழிலாளர்கள் சங்கத்தின் சார்பில் 8 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி கவன ஈர்ப்பு கூட்டம் செங்குன்றத்தில் நடைபெற்றது. தமிழ் மாநில விஸ்வகர்மா ஐந்தொழிலாளர்கள் சங்கம் சார்பில் 8 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி கவன ஈர்ப்பு கூட்டம் மாநில தலைவர் கே. வேல்முருகன் ஆச்சாரி தலைமையில் செங்குன்றம் அண்ணா பேருந்து நிலையம் அருகே நடைபெற்றது. மாநில அமைப்பு செயலாளர் எஸ். மணிகண்டன் ஆச்சாரி வரவேற்புரையாற்றினார். மாநில பொதுச் செயலாளர் டி. பாலச்சந்தர் ஆச்சாரி கவன ஈர்ப்பு உரை நிகழ்த்தினார். மாநில பொருளாளர் ஏ. சுப்பிரமணியம், மாநில துணைத் தலைவர் சபிதி எஸ். பாலாஜி, கௌரவ ஆலோசகர் ஆர். டி. ராஜேந்திரன், திருவள்ளூர் மாவட்ட தலைவர் சி. எஸ். சரவணன், திருவள்ளூர் மாவட்ட செயலாளர் எஸ். தமிழ்ச்செல்வன், திருவள்ளூர் மாவட்ட பொருளாளர் ராஜேஷ் கண்ணன், கௌரவ ஆலோசகர்கள் எஸ். சீனிவாசன், எஸ். வடிவேல், பட்டறை எஸ். சண்முகம், திருவள்ளூர் மாவட்ட இளைஞரணி இ. கணேஷ், எம். பாஸ்கர், கே. குமரேசன் உள்ளிட்டோர் முன்னிலை வகித்தனர். இந்நிகழ்ச்சியில் சென்னை காளிகாம்பாள் திருக்கோவில் அறங்காவலர் குழு தலைவர் இ.எம்.எஸ். மோகன் ஆச்சாரி, சென்னை காளிகாம்பாள் திருக்கோவில் அறங்காவலர் சர்வேஸ்வரன் ஆச்சாரி, செங்குன்றம் காமாட்சியம்மன் கோவில் அறங்காவலர் டி. ஆர். ரமேஷ் ஆச்சாரி ஆகியோர் ஐந்தொழிலாளர்கள் சமுதாயத்தின் வளர்ச்சி பணிகள் குறித்து சிறப்புரையாற்றினார்கள். ஐந்தொழிலாளர்களுக்கு தனிநல வாரியம், பிற்படுத்தப்பட்ட வகுப்பில் உள்ள ஒதுக்கீடு வழங்க வேண்டும், கொல்லர், தச்சர், கண்ணார், சிற்பி, பொற்கொல்லர் உள்ளிட்ட தொழிற்கூட்டங்களுக்கு மின்சார கட்டணத்தில் மானியம் வழங்கிட வேண்டும், ஐந்தொழில் பட்டறை புதிதாக அமைப்பதற்கும் தொழில் விரிவுபடுத்துவதற்கும் சிறப்பு கடன் உதவி வழங்கிட வேண்டும், ஐந்தொழிலாளர்கள் உற்பத்தி செய்யும் பொருட்களை சந்தைப்படுத்துவதற்கு முக்கிய நகர்நல குறைந்த வாடகையில் விற்பனை கூடங்கள் அரசு அமைத்து தர வேண்டும், திருக்கோயில்களில் அறங்காவலர் குழு அமைக்கும் போது விஸ்வகர்மா கம்மாளர் சமூகத்தில் ஒருவரை அவசியம் நியமிக்க வேண்டும், திருக்கோவில் பணிகளில் விஸ்வகர்மா சமூக மக்களுக்கு முன்னுரிமை வழங்க வேண்டும், கருமார், மரத்தச்சர், கண்ணார், சிற்பி, பொற்கொல்லர் உள்ளிட்ட தொழிலாளர்களுக்கு தொழிற்பயிற்சி மையங்கள், டிப்ளமோ பட்டப்படிப்பு மூலம் பயிற்சி அளிக்க வேண்டும் உள்ளிட்ட 8 அம்ச கோரிக்கைகளை குறித்து வலியுறுத்தப்பட்டது. நிகழ்ச்சி முடிவில் மாநில இளைஞரணி செயலாளர் பி. கோகுல்ராஜ் ஆச்சாரி நன்றி உரை வழங்கினார். இதில் 300க்கும் மேற்பட்ட ஐந்தொழிலாளர் நல சங்கத்தினர் திரளாக கலந்து கொண்டு கூட்டத்தை சிறப்பித்தனர்.